கொத்தவரங்காயை வச்சு ஏதாவது வித்தியாசமாக ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. கொத்தவரங்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. 10 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை மிக்ஸி ஜாரில் இப்படி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலையை தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துங்க. பச்சை வாசனை போனதும் நிறைய வெங்காயம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள், சீரகம், சோம்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து மசாலா வாசனை போனதும் ஒரு 2 பெரிய தக்காளியை பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதும் கொத்தவரங்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வேக வச்சு இதோட சேர்த்துருங்க. ஒரு அரைப்பதம் அளவுக்கு வேக வச்சா போதும் கொத்தவரங்காயை. அவ்வளோதான். இப்போ மசாலாவோடு சேர்ந்து கொத்தவரங்காயம் வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தவரங்காயில் நிறைய நார் சத்து இருக்குது, வைட்டமின் சத்து இருக்குது, இரும்பு சத்து கூட நிறையவே இருக்குது. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம். வாரத்தில் 2-3 டைமாவது இதை எடுங்க. அவ்வளோதான். சப்பாத்தி, கிரேவி எது கூட, சப்பாத்தி அண்ட் சாதம் எது கூட வேணாலும் இந்த கிரேவி